V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி சுற்றுலா குடும்பம் தமிழ்லேயே வச்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்தது. பட் ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமா பேன் இண்டியா அப்படின்னு ஒரு விஷயம் உலகம் பூரா படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வச்சா தான் எல்லா மொழிக்கும் உலக பொதுமொழி ஆங்கிலம் அப்படிங்கிறனால அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான கதையை கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுற ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப 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 அற்புதமாக இருந்திருக்கு. சசிகுமாருக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்புமுனை கொடுக்கும். எப்படி அவருக்கு ஆரம்பத்தில் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள்லாம் ஒரு டேனிங்காக வந்ததோ, இந்த படமும் நிச்சயமாக ஒரு டேனிங்காக வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு நடிகர்கள் பார்த்தா அந்த படத்தில் ரொம்ப அதிகம் தான். ஆனால் எல்லா கேரக்டரும் படத்தில் பொருந்தி போகிற மாதிரி ஒரு நல்ல நடிகர்கள் தேர்வு இந்த படத்துக்கு மிகப்பெரிய, இந்த படத்தோட வெற்றிக்கு அதுதான் மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். ஒரு நல்ல கதையை கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து சசிகுமார் மனைவி சிம்ரன் 2 குழந்தைங்களோட அகதியாக வர்றாரு. ராமேஸ்வரத்தில் இறங்கி ராமேஸ்வரத்துலேருந்து யோகி பாபு உதவியோட சென்னையில் ஒரு குடியேறாங்க. இந்த படத்தில் சிம்ரனோட அண்ணனா யோகி பாபு வர்றாரு. சென்னையில் ஒரு குடியிருப்பு வளாகத்தில் குடியிருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்பு ரீதியாக பழகாமல் அவங்க வேலை உண்டு வெற்றி உண்டு அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இவர் சசிகுமார் கேரக்டர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பாசமாக பழகுற ஒரு கேரக்டராக வந்திருக்காரு. இவர் வந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்குது. அப்போ அந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கும் சசிகுமாருக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதோட சசிகுமார் இலங்கையிலேருந்து படகு மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவர். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால், அதாவது யாராக இருந்தாலும் பிற நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட அனுமதி பெற்று போகணும். அப்படி இல்லைன்னா அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, விசாரணைக்கோ, தண்டுக்க எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது. பட் இதெல்லாம் மீறி இவர் இங்கே என்ன மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு, போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா, திருப்பி அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிற படத்தில் தான் விட சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா நம்ம யதார்த்தம் மீறாமல் நம்புகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்ன விஷயம் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. சசிகுமார் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் மாதிரி இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு டேர்னிங் வரும். ஏன்னா இந்த கதை அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்கிறதான் ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னா நம்ம எத்தனையோ படங்கள் பார்க்குறோம், என்னென்னமோ விஷயங்கள் பேசுகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பம் பொருளாதார வீழ்ச்சியில் வாழவே முடியாமல் பிள்ளைங்களை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமிலியை கொண்டு இங்கே எப்படி வாழ்கிறாரு, எப்படி ஜெயிக்கிறாரு, போலீஸ் பிரச்சனைகள் எப்படி பீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சசிகுமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிப்பில் கொஞ்சம் மெருகேற்றி நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி சிம்ரனும் 2 குழந்தைகளுக்கு தாயாக ஒரு நல்ல மெச்சூரிட்டியாக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி சசிகுமாருக்கு பெரிய பையனாக வர்றவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறான். அதை தாண்டி அவரோட பையனாக வர்றவன் படத்தில் நிறைய இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாப்புல, கைதட்ட வைக்கிறாப்புல. இன்னும் சொல்லப்போனால் படத்துக்கு நம்பர் 1 அந்த பையனை தான் சொல்லணும். பட் அந்தளவுக்கு பையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் இதை சசிகுமார் பெருந்தன்மையாக ஏற்றிக்கிட்டது அவரோட நல்ல பெருந்தன்மையாக காட்டுது. ஏன்னா படம் நல்லா வரணும் அப்படிங்கிறக்காண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா ஹீரோக்கள் தலையிடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். என்னப்பா இந்த விஷயங்கள் இப்படி பண்ணுறீங்களா, இது என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி, என்ன மீறி வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் ஹீரோக்கள் தலையீடு இருக்கும். இதெல்லாம் எடுங்க அதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி அந்த படத்தை பார்த்து ஒரு டைம் சசிகுமார்லேருந்து எல்லாரும் அந்த படக்குழு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பார்த்துருந்து அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் சீன் பை சீன் கிளாப் அடிக்கிறாங்க. நம்ம படத்தோட கண்டினியூட்டியோட பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நம்ம படத்துலேருந்து விலகி போக முடியாத அளவுக்கு நிறையா நகைச்சுவை, யோகி பாப்பா இருக்கட்டும், MS பாஸ்கரா இருக்கட்டும், குமரவேலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா படத்தில் இடைச்சுறுகளாக வந்து போனால் கூட படத்தோட சம்மந்தப்படுத்தி வர்றாங்க. அதோட ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க. அது இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த நடிகர் தேர்வுன்றது ஒரு பொருந்தி போகிற விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர்லாம் பார்த்திங்கன்னா சசிகுமார் வேலைக்கு வரும்போதே 1 வாரம் தான் அவனை வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா இருப்பேன், இல்லாட்டா உன்னை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட வேலைக்கு சேர்க்குறாரு. அப்போ இவர் எப்படியாவது அந்த முதலாளியோட நல்ல ஒரு இணக்கமாயிடணும் அப்படிங்காண்டி ஃபஸ்ட்டு கார் எடுக்கல முதல் நாள் பாட்டுன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டு போகையில் அந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. சசிகுமாருக்கு பின்னாடி MS பாஸ்கர் கரண்டில் கேமரா வச்சுருப்பாங்க. அப்போ இவர் பாட்டு போட்டு அவர் சிரிப்பார், சந்தோஷப்படுவார் நினச்சி வைக்கும்போது அவர் அதை சட்டையே பண்ண மாட்டார். 2வது நாள் பார்த்திங்கன்னா எங்க முதலாளி தங்க முதலாளி அப்படிங்கிற பாட்டை வைப்பார். 3வது நாள் பார்த்திங்கன்னா கடவுள் என்னும் முதலாளி அப்படின்னு வைக்கும்போது இவர் எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டார். டேய் இந்த மாதிரி பாட்டு போட்டேன்னா கேள்வி வேகம் ஒன்று இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டால் அப்புறம் பாட்டை நிப்பாட்டிடுறாரு. 1 வாரத்துக்கு அப்புறம் 1 வாரம் முடிச்சு நீ வேலையை விட்டு கிளம்பு அப்படின்றாரு. ரொம்ப அப்செட்டு.
ரொம்ப அப்செட்டான அப்புறம் சசிகுமார் வந்து திட்டிட்டு போயிடுவார். அடுத்த நாள் வந்து சொல்லுவார், ஐயா நீ வேலை கொடுக்கல, உங்களை திட்டலை, நான் கிளம்புறேன், ஆனால் இந்த மாதிரி நான் சிலோன்லேருந்து வந்தேன், பொழப்புக்காண்டி வந்தேன் விஷயத்தை உண்மையை சொன்னோடனே பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர் சாவி அப்படி தூக்கி போட்டு வண்டியாடுறா போகலாம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த சீன் வந்து யாரும் எதிர்பார்க்காம ஒரு டேர்னிங்காக இருக்கும். சசிகுமார் ஏன் இப்படி சொன்னாங்களே, என்கிட்ட உண்மையை சொன்னனால உன்னை வேலைக்கு வச்சுட்டேன், ஆனால் நீ பேசியாலே நீ இலங்கை தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் கேரளான்னு என்கிட்ட போய் சொன்னியே, அதனால நான் உன்னை வேலையை விட்டு தூக்கினேன், இப்போ வந்து உண்மையை சொன்னால வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற சொன்னது வந்து நல்ல ஒரு விசேஷம். எந்த இடத்துலையும் நம்ம வேலைக்கு போனாலும் உண்மையை சொல்லிடணும். நம்மளோட இயலாமையும் சரி இல்லாமையும் சரி உண்மை தன்மையை சொல்லிட்டோம்னா அது என்றைக்குமே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இவரை சந்தோஷப்படணும் அப்படிங்கிறக்காண்டி, அவரை நம்மளை ஒத்துக்கணும் வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நிலைக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதே இதில் மனிதாபிமானம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார் எப்படின்னு கூட தெரியாது, ஆனால் ஒரு நேசமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் படத்தில் சொல்கிறாங்க. ஒரு காட்சி, இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம கணவன் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் நமக்கு என்னடா வேலை, அவர் இறந்துட்டாருங்கிற மைண்டில் இவங்க உட்காந்து அப்படி இறந்துடுறாங்க. ஆனால் அவர் அதிர்ஷ்டவசம் உயிர் பழிச்சு வரும்போது அந்த காட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, மங்கையக்கரசின்னு வெளியில் வருவார். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து நிறைய கணவன் மனைவி உண்மையான அன்பு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும். நம்மளும் அக்கம் பக்கம் எதிர் வீடு பக்கத்தில் சொந்த பந்தம் பார்க்கையில் இப்படி நல்ல நேசமாக இருக்க கணவன் மனைவிலாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்க்கும்போது நம்ம அதோட எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப கனெக்டிவிட்டியாக ஆகும். அப்படியே நம்ம இந்த மாதிரி தம்பதிகள் மாதிரி நம்ம வாழணுமே அப்படிங்கிற சின்ன ஒரு விஷயம் படத்தில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் மையக்கருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் அப்படிங்க வர்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஒரு சம்பவம் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ரமேஷ் திலகா இருக்கட்டும், பகவதி பெருமாளாக இருக்கட்டும், குமாரவளாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர், எல்லா நடிகருமே அவங்க பங்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இசை படத்துக்கு மிகப்பெரிய படம். பாடல் வரிகள்லாம் ரொம்ப அழகாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வரிகள்லாம் புரிகிற மாதிரி சொன்ன விஷயங்கள் வந்து ரசிக்க முடியுது. யோகி பாபு மற்ற படங்களுக்கானது இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல அவர் பேசுகிற டைலாக்லாம் நல்லா சிரிக்க முடியுது, ரசிக்க முடிஞ்சுது. படம் மிக பிரமாதமாக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிக்கிற படமாக தான் நிச்சயமாக வரும்.